கர்நாடக எல்லையில் தேமுதிக சார்பில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா உரையாற்றுகிறார். பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் 3ஆம் தேதி கர்நாடகா போறாரு அந்த சபையில் நான் தான் முதலில் அதை பற்றி பேசினேன். எல்லாருமே சிஎம் போகக்கூடாதுன்னாங்க. ஆனா நான் மட்டும்தான் சிஎம் கர்நாடகாவுக்கு போகணும், நம்ம உரிமையை நிலைநாட்டணும். முதலமைச்சர் நம்ம முதல்வாட்டி முதலமைச்சர் அவர் அழைக்கிறார், நீங்கள் செல்லுங்கள், தமிழ்நாட்டின் உரிமையை பற்றி பேசுங்கள் என்று நான் வெயிட் பண்ண. ஆக்சுவலி விஜய் போவாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நேற்று பார்த்தா என்ன சொல்றாரு, நீங்க சிவகுமார் இப்ப பிரச்சனை அதிகமா இருக்கு, நீங்க வராதீங்கிறாரு. என்னங்க இது கொடுமை, என்ன சார் கொடுமை இதுன்ற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு. யார் வரனாலும் வாங்கலாம் நம்ம சொல்லுவோம். வர்றவங்க வேணான்னு சொல்ற ஒரு அரசாக இன்னைக்கு கர்நாடகா இருக்கிறது உண்மையிலே மனசுக்கு வேதனையாக இருக்கு. வெகு விரைவில் 2 முதலமைச்சர்களும் நீங்க பர்சனலுக்காக பேசுங்க, மக்களுக்காக பேசுங்க, விவசாயிகளுக்காக பேசுங்க. புரிதலே நீங்கள் கட்டாயமாக தரணும். மேகதாதுவில் அதை கட்டக்கூடாது. கட்டணா மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும். காவேரியில தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக இந்த நேரத்தில் நம்ம சொல்றோம். நான் ஒரு விஷயம் எனக்கு புரியல. மூகாம்பிகை கோயிலுக்கு போனா மட்டும் முதலமைச்சர் அவங்க சொன்னாரு அவருக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா மட்டும் கர்நாடகா மூகாம்பிகை கோயில் சிவகுமார் அவரோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கு வரீங்கல்ல, சிஎம் ஆகணும், இன்னைக்கு பரிகாரம் கொஞ்சம் பண்ணணும்னு மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடகாவுக்கு கண்டனம் தெரிவித்தும் கர்நாடக பயணம் தமிழக முதல்வருக்கு ரத்து செய்யப்பட்டதை குறிப்பிட்டும் பேசி வருகிறார் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த்.